Thanks for the world of. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார் and welcome to the world of brain rot mama. இன்னைக்கு நாம பேச போற கான்டென்ட் என்னங்கிறது ஆப்வியஸ்லி நீங்க தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. ஸோ நான் டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கண்டென்ட்டுக்குள்ள போயிடுறேன். ஃபர்ஸ்ட் திங், சின்ன திரையில வெள்ளித்திரையில தனக்குன்னு ஒரு நிலையான ஒரு அடையாளத்தை வகுத்த மேடை கலைஞரான ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் டான்ஸரில் ஒரு டான்ஸராக இருந்தார். அப்புறம் பாடி பில்டிங் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஆர்டிஸ்டாக போய் இந்த மெட்டாலிக் பெயிண்ட் எல்லாம் அப்ளை பண்ணி ரோபோ பெரி கலக்கி அதுவே அவருக்கு ஒரு அடையாளமாக மாறி அதுக்கப்புறம் சில டிவி நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்க அப்படின்னா பங்கு பெற்று நம்மளுடைய மனசில் நீங்க இடம் பிடிச்சி அதுக்கப்புறம் வெள்ளித்திரையில் போய் தனக்குன்னு ஒரு இடத்த தக்க வச்சுக்கிட்ட ஒரு கலைஞன் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத விதமா பார்த்தீங்க அப்படின்னா இறந்துட்டாரு. எப்படி சொல்றது, இந்த தகவல் ரொம்பவும் அதிர்ச்சி ஊட்டும் தகவலாக இருந்தது. நம்மளுடைய ரோபோ சங்கர் அவர்கள், மதுரை மைந்தன், பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மனசுல நீங்கா இடம் பிடிச்ச ஒரு மன்னவன் அப்படின்னு நான் சொல்லுவேன். கலைஞானியுடைய பார்த்தீங்க அப்படின்னா கலாரசிகன் யாருன்னா நம்ம ரோபோ சங்கர் அவர்கள். என்னடா சொல்ற அப்படின்னா கமல் சாருடைய பிக்கஸ்ட் ஃபேனுங்க அவரு. ஓகேங்களா, எப்படி சொல்றது, நம்மளோட சைல்ட்ஹுட் டேஸை ரொம்ப அழகா இனிமையா கொண்டு போனதுல அந்த மனுஷனுக்கு ஒரு பங்கு இருக்கு. ஓகேங்களா, இப்ப இருக்கிற 90s கிட்ஸு 80s கிட்ஸு, ஏன் 80s கிட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம 2K கிட்ஸு, ஏர்லி 2K ஜென்சி பசங்க, இவங்க எல்லாரோடைய மனசுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மனுஷன் ஒரு நிரந்தரமான இடத்தை பிடிச்சவர் தான் நம்ம ரோபோ சங்கர் அவர்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான மேடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. 1000 மேடை நிகழ்ச்சிக்கு தொகுப்பாளராகவும் கலைஞனாகவும் பர்ஃபார்மராகவும் ஆக்டிங், மிமிக்ரி, டான்ஸ், சிங்கிங் எல்லாமே பண்ணியிருக்காரு. அந்த மனுஷன் தொடாத எக்ஸ்ட்ரீமே கிடையாது. அந்த அளவுக்கு பல விஷயங்களை பண்ணி நம்மளை என்டர்டெயின் பண்ணி சந்தோஷப்படுத்தின ஒரு கலைஞன் இப்போ நம்மளை விட்டு நிரந்தரமாக ஓய்வு பெற்றிருக்காரு. இது ரொம்பவும் மனசுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேதனை அளிக்கும் விதமாக நமக்கு இருக்கு. ஏன்னா தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில கலைஞர்கள் இப்போ நம்மளை விட்டு மறைஞ்சு போயிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், அதுக்கப்புறம் மக்களுடைய எப்படி சொல்றது கலைவாணர், சின்ன கலைவாணர் திரு விவேக் அவர்கள், இயக்குனரும் நடிகருமான மனோபாலா அவர்கள், அதுக்கப்புறம் மயில்சாமி அவர்கள், அதுக்கப்புறம் ஏமாயை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதி குணசேகரனா நடித்த மாரிமுத்து அவர்கள், அதுக்கப்புறம் டெல்லி கணேசன் அவர்கள், இது மாதிரி பல கலைஞர்கள் இப்போ நம்மளை விட்டு மண்ணை விட்டு விண்ணுலகத்துக்கு போயிட்டாங்க. அந்த வரிசையில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மிக குறைந்த வயதிலேயே 46 வயதிலேயே தன்னுடைய உயிர் போயிருச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு என்னென்ன சொல்கிறாங்கங்கிறது ஒரு ஜஸ்ட் அசம்ஷன் தான். இது அவ்வளோ கன்ஃபார்மான ரிப்போர்ட்லாம் கிடையாது. ஆனால் இதை கேள்விப்பட்ட உடனே எனக்கு தோணின விஷயங்கள் என்னங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட், அந்த மனுஷனுக்கு மஞ்சக்காமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது காரணம் என்னன்னா, இந்த மெட்டாலிக் பெயிண்ட் இருக்குல்ல, ரோபோவா அவர் பர்ஃபார்ம் பண்றப்ப இந்த மெட்டாலிக் பெயிண்ட் எல்லாம் அவர் ஃபுல்லா ஆயில்லாம் அது பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலோட அந்த மெட்டாலிக் பெயிண்ட் அப்ளை பண்றப்ப சில ஸ்கின் டிசீஸ் அவருக்கு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் அது ஜாண்டிஸ் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்திருக்காது. உடலுடைய அந்த வலு, அந்த சதையினுடைய வலு குறைவாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் சின்னத்திரைக்குள்ள என்ட்ரு ஆகிறாரு. அந்த சின்னத்திரை மீன்ஸ் டிவி ஷோஸ்ல என்ட்ரு ஆகும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சில குடிப்பழக்கம் அவருக்கு வந்திருக்கு, குடிப்பழக்கத்திலே அடிமையாவே ஆயிருக்காருங்கிற மாதிரி சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பரவலானுச்சு. அது ரோபோ சங்கர் அவர்களே ஒத்துக்கிட்டாரு. ஓகேங்களா, நான் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பாரு, நான் அடிக்காத சரக்குன்னு ஒன்று இல்லவே இல்லை, நான் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போயிருக்கேன், ஆனால் எப்போ நான் அதை கைவிட்டேனோ அப்போ எனக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிச்சு. திடீர்னு தோணுமா, அந்த மது கடைகள் இருக்கு இல்லைங்களா, ஒயின் ஷாப்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்கே பார்த்தோன்னே இதை குடிக்கணுமா நமக்கு தோணியிருக்கு
இதை பார்த்து நம்ம வந்து அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி உருக்கமாக சொல்லியிருப்பாப்புல. ஆனால் அதுவே அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மது அது பார்த்தீங்கன்னா அவரையும் குடிச்சிருச்சு. ஓகேங்களா? மது பழக்கத்துக்கு அடிமையானதுனால தான் லிவர் சிரோசிஸ், அந்த லிவரில் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை, அதனுடைய சிம்டம்ஸ் தான் வந்து ஜாண்டிஸ், அதுதான் மஞ்சக்காமலைன்னு சொல்லி வந்திருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ இந்த லாக்டவுன் டைமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிவியராக இருந்திருக்கு ரோபோ சங்கர் அவர்களுக்கு. அவர் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தார், நிறைய நிகழ்ச்சிகள்லையும் கலந்துக்கிட்டாரு. திடீர்னு அவங்க ஒய்ஃப் எல்லாம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுடைய பொண்ணு வந்து சில படங்களில் கூட நடிச்சிருந்தாங்க, இந்திரஜா ரோபோ சங்கர். ஓகேங்களா? அவங்க ஒரு சில படங்கள்ல பிகில் படத்துல கூட பாண்டியம்மாவை நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரீசெண்டா தான் கல்யாணம் ஆனுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேரப்பிள்ளை பொறந்திருக்கு. அதெல்லாம் பெரிய விமர்சையா அப்படியே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி கொண்டாடி இருந்தாப்புல. டாப் குக் டூப் குக்ல கண்டஸ்டன்ட்டா பார்த்தீங்கன்னா, ரோபோ சங்கர் அவர்கள் வந்து வந்திருந்தாங்க. அதுலயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் வந்து ரோபோ சங்கர் அவர்கள் தான். முதல் எலிமினேஷனே ரோபோ சங்கர் அவர்கள் தான். ஒரு மேங்கோவில் வச்சு ஒரு டிஷ் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது வந்து அந்த ரவுண்டுக்கு அது வந்து சரியாக செலக்ட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அப்பயுமே ஒரு எலிமினேஷன்னா கொஞ்சம் சோகமாக இருக்கும்ல. ஆனால் அவர் எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு கிளம்புனாரு. நான் திரும்ப வருவேன்னு சொன்னார். ஆனால் திரும்பி வரவே முடியாத இடத்துக்கு அவர் போயிட்டாரு. ரொம்ப மனதுக்கு ரொம்ப வருத்தம் அளிச்ச விதமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்வு நமக்கு நடந்துருச்சு. ஓகேங்களா? இது நம்ம எப்படி சொல்கிறது, எப்படி எடுத்துக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. கலைஞன் இறந்தாலும் அவனுடைய கலை இன்னும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அந்த யதார்த்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோபோ சங்கரும் விதிவிலக்காக இருக்க மாட்டாருன்னு நம்புகிறேன். ஸோ அவருடைய கலை வாழ்வு, நம்ம கலைக்காக அவர் செய்த அர்ப்பணிப்பு வந்து காலத்துக்கும் பேசும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸோடைய பேட்டர்னில் நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். இது அவருக்காக நான் கொடுக்க போகிற ஒரு சின்ன ட்ரிபியூட், என்னால் முடிஞ்சது. ஏன்னா நான் அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். ஆரம்பத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் தான் அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகும். ஓகேங்களா? பட் நான் வந்து ஸ்டேஜில் ஏறி பர்ஃபார்ம் பண்ண முடியலை. எனக்கு அதுக்கான தகுதிகள் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் சில நான் ரொம்ப சின்ன வயசில் ஸ்டேஜ் ஏறினது தான். அதுக்கப்புறம் நான் ஏறவே இல்லை. எத்தனை மேடைகள் கூட நான் ஏறினதில்லை. ஆனால் எனக்கு மேடை ஏறி பர்ஃபார்ம் பண்ணணுன்னு ஒரு ஆசையும் இருக்குது. அது என்னைக்கு நிறைவேறும்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னையும் ஒரு மேடை கலைஞனா பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு மேடை கலைஞன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டின என்னுடைய துரோணாச்சாரியாவுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன ட்ரிபியூட். ஓகேங்களா? அவருடைய டயலாக் ஒன்று. அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும், என் பொண்டாட்டி என்னை உசுப்புனா, நான் காலையில் காப்பி குடிச்சிட்டு கக்கா போயிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தா மணி 8. அப்போ என் சக்கரை வந்து இந்த புஷ்பாவை மேட்ரை முடிச்சு விட்டு போயிடுங்கண்ணே, அவன் என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானே, அவளுக்கு ஒரு இது செட்டில்மெண்ட் கொடுங்கண்ணேன்னு சொல்லி என்கிட்ட வந்து கெஞ்சினா. சரிடா நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு விட்டு இருக்கப்ப திடீர்னு முருகப்பையன் வந்து, என் ஆள் வந்து போலீஸ் ஆகணும்னு சொல்லி வர்றாங்கண்ணே, ஏதாவது சிபாரிசு பேசி பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது இடையில இன்டரப்ட் வரும். திரும்பியும் அன்னைக்கு காலைல 6 மணிக்கு வந்து, இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வேலையில் வந்துட்டு வெள்ளைக்காரன் திரைப்படத்தில் வர டைலாக். இந்த டைலாக்கை சில நடிகர்கள் பேசினா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன கற்பனை. அவருடைய மானசீக குரு திரு கமலஹாசன் மதன காமராஜனா இருந்தா, மைக்கேல் மதன காமராஜன்ல இருக்கிற காமேஸ்வரனா இருந்தா எப்படி இருக்கும்? ஏதோ எட்டியா அன்னைக்கு காலைல 6 மணிக்கு இருக்கும். அப்ப என்னோட திருப்பர சுந்தரி என்னை வந்து எழுப்பி உசுப்பேத்தனா. நான் அப்ப காலையில காப்பி குடிச்சிட்டு கக்கா போயிட்டு வர மணி 8 ஆயிட்டு. நான் அப்படியே பார்த்தாக்க என் ஃப்ரெண்டு சக்கரை வரான். இந்த மாதிரி புஷ்பா மேட்ரு ஒன்று முடிச்சு விடணும். அடே கேட்டையா, புஷ்பாவோட மேட்ரா? என்ன புஷ்பாவோட மேட்ரு? எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஆச்சாரமான குடும்பமாகும், எனக்கு எதுவும் தெரியாது ஏட்டையா. அப்போதான் என் திருப்பதி சுந்தரி சொன்னா, இந்த மாதிரி எதுக்கு இப்போ குழப்பி விட்ட? சரி நான் முதல்ல இருந்து சொல்கிறேன். அன்னைக்கு காலைல 6 மணி இருக்கும். அப்போ என் பொண்டாட்டி திருப்புர சுந்தரி என்னை காப்பி கொடுத்து என்னை உசுப்பத்தினா. அப்போ நான் ஒரு 8 மணி இருக்கும். அப்போ நான் சாப்பிடும் பொழுது சக்கரை பையன் வந்தான். அன்னைக்கு காலைல ஒரு 6 மணி இருக்கும். இதை என்ன திருப்பி என்ன சொல்ல வச்சு கேட்ட பார்த்தியா? ஓகே, இப்போ நடைமுறையில் இருக்கிற கமலஹாசன், அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். அன்றைக்கி நான் காப்பி குடிச்சிட்டு கக்கா போயிட்டு வரேன், மணி 8. அப்போ நான் 8 மணிக்கு டைனிங் டேபிளில் நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப என் ஃப்ரெண்டு சக்கரை வந்தான். அப்படியே சக்கரை வந்து இந்த மாதிரி புஷ்பாவுடைய கான்ட்ராக்டை முடிச்சு கொடுக்கணுண்ணே, அவன் என்னை போட்டு படுத்துறானே, அவன் ஏதோ செஞ்சந்தனம் கடத்துறானே, அப்படியே முடிச்சு விட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னான். சரிண்ணா அவன் கிட்ட போய் கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். நான் அப்போ என் ஸ்ரீவல்லியில் காஃபி கொடுத்து என்னை எழுப்பி விட்டா. அப்போ நான் எழுப்பி விட்டு போகும்பொழுது செக்காவத்து எனக்கு நடுவில் ஃபோன் கால் பண்ணி எனக்கு ஒரு தகவல் சொன்னான். அது என்னன்னா, அன்னைக்கு காலைல 6 மணி இருக்கும். நான் செக்காவத்து
அப்படின்னு சொல்லி அது ஒரு ட்ராக்ல போயிடும். சரி, ஓகே. அடுத்து விஜய் சார். அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கு. நான் காலையில் காஃபி குடிச்சிட்டு கக்கா போயிட்டு வரேன். மணி 8. அப்போ நான் டைனிங் டேபிளில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப நம்ம ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் வராங்க. இந்த மாதிரி தலைவா, மக்களை வந்து நேரடியாக சந்திக்கணும். 2026 இன்னும் 3 மாசத்துல வரப்போகுது. இன்னும் 3 மாசத்துக்குள்ள மக்களோட மனசுல நம்ம நீங்க இடம் பிடிச்சாதான் நம்மளுக்கு ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே நம்மளுக்குன்னு ஒரு ஃபேம் இருக்குன்னு அவங்க 2 பேரும் சேர்ந்து உசுப்பேத்தி விட்டாங்க. நார்மலாகவே நம்ம உசுப்பேத்துறவங்கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு கோட்பாடோட வாழ்ந்துட்டு இருப்போம். நம்மளை யார் உசுப்பேத்தினாலும் அப்படி உம்முன்னு தான் இருக்கிறது. சரி, ஆதரப்படி ஆகட்டும், பாருங்க, நம்மளும் போய் மக்களை சந்திச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அரியலூருக்குள்ளே போகிறேன். பவர் கட் ஆகுது. சரி, திருச்சிக்குள்ளே போகிறேன். மைக் ஒயர் கட் ஆகுது. சரி, பெரம்பலூர் போகிறேன். அங்கே அவங்களோட பேசுகிறது வாய்ப்பும் கட் ஆகுது. அப்படியே நாகப்பட்டினத்துக்கு போகிறேன். அங்கே எல்லாமே ஹிட் ஆகுது. அப்படியே சாயங்காலம் திருவாரூருக்கு போகிறேன். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஹிட் ஆகுது. ஸோ இங்கே நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயத்த கட் ஆகுதுன்னு நினச்சி தோஞ்சிடக்கூடாது. வாழ்க்கையில் கட் ஆகிற ஒவ்வொரு விஷயத்துலையும் அடுத்து ஒரு ஹிட்டை நோக்கி தான் போகணும் அப்படிங்கிற மோட்டிவேஷனில் இருந்தால் அது பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன்னா. வணக்கங்கண்ணா. ஓகே, அடுத்து பிரகாஷ்ராஜ் சார். அன்னைக்கு காலை 6 மணி இருக்குண்டி. நான் இப்போ காஃபி குடிச்சிட்டு கக்கா போயிட்டு வர்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மணி 8. அப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்க போது எவ்வளோ ஒருத்தர் தனலட்சுமியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னான். எங்கடா பார்த்த, எப்படா பார்த்த அப்படின்னு கேட்டா, சரவணவேல் சொல்லி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்னு சொன்னான். நான் அப்படியே நேராக போய் மெட்ராஸில் போய் அவனை கண்டுபிடிச்சு அவனை வந்து நேரு ஸ்டேடியத்தில் வச்சு அடித்தேன். நான் முதலுக்கு அவன் என்ன செஞ்சேன் தெரியுமா? அவனுக்கு தெரிஞ்சு கில்லி வத்தையெல்லாம் எனக்கு காமிச்சு கடைசியில் இருந்து முத்துப்பாட்டியை கரண்ட் ஷாக் வச்சுன்னு ஹோமா ஸ்டேஜுக்கு தள்ளி விட்டான். நான் அதுல இருந்து ரிலீவ் ஆகி இப்போதான் வந்து உங்ககிட்ட தெம்பா பேசிட்டு இருக்கேன். லவ் யூடா, எச்சல்லத்துக்கு எச்சல்லண்டா, பார்த்துக்கோ, பி கேர்ஃபுல். ஓகே, ஃபைன். இதுதான் நான் பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணிட்டேன். விஜயகாந்த் சார் வாய்ஸ்லாம் ரொம்ப தத்ரூபமாக பண்ணுவார். ஏன்னா அவரை பார்த்து நான் விஜயகாந்த் சார் வாய்ஸே கற்றுக்கிட்டேன். இப்படி இந்த சிரிப்பே அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, ரோபோ சங்கர் சார். அவருடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். ஸோ ஒரு சின்னதாக கொடுக்கணும்னு தோணுச்சு, ட்ரிபியூட் கொடுத்துட்டேன் தலைவா. எப்பயுமே மற்றவங்களோட டைலாக் எடுத்து மற்ற ஆர்டிஸ்ட் பேசினா எப்படி இருக்குங்கிறத பர்ஃபார்ம் பண்ணி காமிப்பார். ஆனால் அவர் மறைவுக்கு பின்னாடி அவருடைய டைலாக் எடுத்து அவர் எத்தனை நடிகர்களை பார்த்து வியந்திருக்கிறோ அத்தனை நடிகர்களுடைய வாய்ஸை எடுத்து நான் இப்போ பேசியிருக்கேன். அவருக்கு இன்னும் பர்ஃபெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நவரச நாயகன் கார்த்திக். அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு இருக்கும். நான் அப்போ வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அப்போ தான் என் நக்மா டார்லிங் என்னை எழுப்பி என்னை உசுப்பேத்தினா. நான் காலையில் காஃபி குடிச்சிட்டு கக்கா போயிட்டு வர மணி 8. அப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப கவுண்டமணி என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி சொப்பன சுந்தரியை பற்றி விசாரிக்கிறா அப்படின்னு சொன்னேன். சரிடா, அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு நான் திரும்பி போய் விசாரிச்சுட்டு வரேன். அப்படின்னு அது ஒன்று கற்றுக் கொடுப்பாரு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ரகுவரன் சார், ஐ நோ அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு என்ன நடந்துச்சுங்கிறது ஐ நோ. ஒரு நாள் நீ 6 மணிக்கு எழுந்திருச்சு பார், அந்த சூரிய ஒளி நம்ம மேல படும் பொழுது அந்த குதூகலமா இருக்கிறதே வேற. ஒரு அமைதியான சூழ்நிலை, ஏதாவது பேசணும்னு வச்சுக்க, சாயங்காலம் 6 மணிக்கு பாம் பிளாஸ்ட் ஆயிடும். சரி, ஓகே, இவ்வளவுதான் கைஸ். இதான் நான் வந்து ரோபோ சங்கர் சாருக்காக கொடுக்கணும்னு நினைச்சேன், ஒரு சின்ன ட்ரிபியூட். அடுத்து கேபிஒய் பாலா ஸ்கேம் எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக ரொம்ப பாப்புலராக ஓடிட்டு இருக்கு. ஆனால் இதை நாங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு யூடியூப் சேனலில் பார்த்துட்டோம். அதை அப்படியே கண்டு காணாத மாதிரி விட்டுட்டோம். நோவா அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பிரதர் வந்து நிறைய பேசியிருந்தாப்புல. அப்புறம் பிரதீப் குமார்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் வந்து அதை பற்றி பேசியிருந்தாப்புல. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேருமே வந்து ஒரு ஃபேக் சேரிட்டியை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா உதவி செய்கிறாங்க. 2 பேருமே காமனாக சொன்ன பாயிண்ட், இவங்க சொல்கிற இந்த சேரிட்டி அப்படிங்கிறது வந்து அறக்கட்டளைங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒன்று இல்லவே இல்லை. சரி, வெப்சைட்டை போய் செக் பண்ணாக்க வெப்சைட் அந்த அளவுக்கு ஆக்டிவாகவும் இல்லை. இவங்க 2 பேரும் ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா, ராகவா லாரன்ஸ் சாரும் கேபிஒய் பாலாவும் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிசிட்டிக்காக உதவி செய்கிற மாதிரி நம்மக்கிட்ட ட்ராமா ப்ளே பண்ணியிருக்காங்க. கார்பரேட் சேனல்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கிரிப்டடாக பார்த்தீங்க அப்படின்னா உதவி செய்கிற மாதிரியான ஒரு பின்பத்தை ஏற்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. பாலாவுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் கிடையாது, பட் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வருமானம் கிடையாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நான் ஆக்சுவல் அது கிடையாது. இன்ஸ்டாகிராம் மூலியமாகவும் வருமானத்தை ஏற்படுத்தலாம். சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு சேனல், ஒரு பேஜ் இருக்குது, சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்குது. ரீசெண்டாக கூட தெரியும், சில நடிகைகள் வந்து
தன்னுடைய ஆபாச புகைப்படங்கள், கிளாமர் புகைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற அந்த டேக் அந்த பேஜுக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதை போஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி வச்சு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. மாதம் நீங்கள் 400 ரூபா கட்டினா போதும். ஒருத்தர் 400 ரூபா மாதம் கட்டினாலும் 1000 பேர் பார்த்தீங்க அப்படின்னா அதே 400 ரூபா கட்டினா கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபா. யூடியூப்பை விட இன்ஸ்டாகிராமில் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதில் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் கேபி பாலா வந்து அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ் வச்சு இந்த மாதிரி உதவி செய்கிற மாதிரி வீடியோ பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணாமல் பப்ளிக் போஸ்ட்டாகவே பார்த்திங்க அப்படின்னா நான் இன்னாருக்கு உதவி பண்ணுறேன், இன்னது உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் போஸ்ட்லாம் போடுவார். நமக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஆனால் நாளடைவில் சில எரிச்சல் ஊட்டுற விதமும் இருந்துச்சு. அது என்னென்னா சிலது அப்படியே கேமராக்கு முன்னாடி வந்து ஆக்ட் இப்போ லைக் நம்ம சிறகடிக்க ஆசைங்கிற ஒரு சீரியலில் விஜயா வந்து டாக்டர் பட்டம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் போலியான விஷயங்களை தான் செஞ்ச மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய தோழியான பார்வதி ஆண்டி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து வீடியோ எடுப்பாங்க. அதை அப்படியே பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸாக எடுத்து வச்சுருப்பாங்க. அதனால் முத்துக்கும் மீனாவுக்கும் அது என்னென்னே தெரியாது, ஏன் இப்படி பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் காலப்போக்கில் கண்டுபிடிச்சிருக்காங்க, அது வேற. ஆனால் இது வந்து அந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கோ அப்படிங்கிற சில சந்தேகங்கள் ஆரம்பத்தில் ஏற்பட்டு இருந்துச்சு. அப்புறம் அறம் நாடு அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா அதை பற்றி ஒரு 1 hour கிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்போஸ் பண்ணியிருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 62 நிமிடங்கள் அவங்க வந்து அதை வீடியோவாக பேசி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதிவு வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவும் பார்த்திங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஒரு எல்லா இடத்துலையுமே அப்படியே காட்டு தீயாக பரவணிச்சு. அப்புறம் எல்லா யூடியூபர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா கேபி பாலா எக்ஸ்போஸ்ன்னு சொல்லி அவங்களும் ஒரு பதிவுகள் போட்டிருந்தாங்க. அதுலேயும் மெயினாக என்னென்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா இந்த ஆம்புலன்ஸு, இந்த வண்டி வாங்கி கொடுத்தது இதெல்லாமே நம்பர் பிளேட்டை மறைச்சிருந்தது. இதோட ஆக்சுவல் நம்பர் பிளேட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோ ஆகாமல் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து ஃபோட்டோவில் மறைச்சி நின்று போஸ்ட் கொடுத்துருப்பாரு. அந்த நம்பர் பிளேட்டு தெரியாத மாதிரி பார்த்துப்பாரு. திடீர்னு பார்த்தா அந்த நம்பர் பிளேட்லாம் ஃபேக்கு, அது ஆம்புலன்ஸோடது கிடையாது, அது லக்ஸுரி காரோடது, அது வந்து ஒரு பைக்கோடது, பைக் அதுக்கப்புறம் வேறு சில வெஹிக்கிள்ஸோடது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வீடியோ மாரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவர் செய்கிற சில விஷயங்கள் இருக்குல்ல, நல்ல விஷயங்கள், அது எல்லாமே ஒரு சர்வதேச கைக்கூலியாக இருக்கிறாரோ பாலா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி திருப்பி விட்டாங்க. கிட்டத்தட்ட இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த நேபாளில் இருக்கிறார் ஒருத்தர், அவர் இந்த சோனு சூட், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதான் நேபாளில் கூரங்க் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், சுதன் கூரங்க் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறேன், அவர் பேர் சுதனா ஏதோ சம்திங் சொன்னாங்க. அப்புறம் பாலிவுட்டில் இருக்கிற சோனு சூட், அதுக்கப்புறம் டோலிவுட் நம்ம தெலுங்கில் இருக்கிற ஹர்ஷா அப்படின்னு ஒருத்தர். இவங்களோட வரிசையில் இப்போ அடுத்து கேபி பாலாவும் இணைஞ்சிட்டாரோ, உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பப்ளிசிட்டி பண்ணி அதில் ஃபேமஸ் சம்பாதிக்க பார்க்குறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அதாவது ஒரு கன்சர்ன் சிம்பதி கிரியேட் பண்ணி பப்ளிசிட்டி ஆகுறது அப்படிங்கிறத இப்போ புது ஸ்ட்ராட்டஜியாக கேபி பாலா பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பதிலளிக்கிற விதமாக கிட்டத்தட்ட 3.5 நிமிஷத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா பாலா அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதில் ஆக்சுவலாக நான் வந்து சர்வதேச கைக்கூலியெல்லாம் கிடையாது, நான் தினக்கூலி தான். ஆம்புலன்ஸில் ஒரு லெட்ரு வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது, அதை நாங்கள் லேட்டராக கண்டுபிடிச்சி அந்த லெட்டரை நாங்கள் தூக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சில கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தாரு. அது ஒன்றும் எடுபடலை. அந்த கிளாரிஃபிகேஷன் ஒன்றும் அவ்வளோ கன்வின்சிங்காகவும் இல்லை. ஆனால் நான் உதவி செய்கிறத நிறுத்த மாட்டேன், ஏன்னா என்னை பார்த்து பல பேர் வந்து தோய்வடைஞ்சிடக்கூடாது, என்ன நெகட்டிவாக ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்களும் அதை செய்யாமல் விட்றாதீங்க, உதவி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக கொண்டு போயிட்டார். ஆனால் இன்னும் ஆதாரப்பூர்வமாக கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணால் கேபி பாலா அப்படிங்கிற ஒருத்தரை தடம் தெரியாமல் காணாமல் போயிடுவார் அப்படின்னு இன்னும் ஒரு சில வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து அதாவது புகழை சம்பாதித்ததுக்கு பிறகு சினிமாக்குள்ளே வந்தவர். ஏன்னா ஒரு மக்களுக்கு இடையிலே நல்ல மனசை சம்பாதிச்சுட்டு சினிமாவுக்கு வந்தவர். அப்படியே கட் பண்ணால் இங்கே இந்த மனுஷன் சினிமாவில் இருந்து மக்களுடைய மனசில் புகழை சம்பாதிச்சு என்ன இப்போ நல்லது செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அரசியலுக்குள்ளே குதிச்சிருக்கிற நம்ம தாவேகா தலைவரும் தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான திரு விஜய் அவர்கள் கடந்த வாரம் அரியலூர் போயிருந்தார். அதாவது திருச்சிக்கு போயிருந்தார், அரியலூர், பெரம்பலூர், ஓகேங்களா, 3 இடங்களில் போய் பிரச்சாரம் பண்ணியிருந்தார். அதில் திருச்சியில் அவர் வந்து ஒரு 2 நிமிஷம் தான் பேசினார், அது வந்து ஃபுல்லாக நமக்கு கிடைக்கல. பட் அரியலூரில் நிறையவே பேசிட்டார், ஓகேங்களா, நிறைய பேசியிருக்காரு. 505 வாக்குறுதிகளை நீங்கள் கொடுத்துருந்தீங்க, அது எதுவுமே நீங்கள் நிறைவேற்றலையே சிஎம் சார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு சரம்பாரியாக கேள்வி தான் கேட்குறாரு. இவன் என்னடா கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருக்கிறான், இவன் எதுவும் தீர்வெல்லாம் சொல்ல மாட்டானா, வாக்குறுதியெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டானா அப்படின்னு ஒரு கேள்விகளோட மைண்டில் இருந்தது, ஓகேங்களா. சேம் பெரும்பலூர் போனால் அங்கே பேச முடியல, ஏன்னா அன்டைம் ரொம்ப ராத்திரி ஆயிடுனால பேச முடியல. அப்படியே கட் பண்ணால் இங்கே நாகப்பட்டினம் வராரு. கிட்டத்தட்ட அதாவது சிஎம் ஸ்டாலின் அவர்களை நேரடியாகவே இந்த மாதிரி நீங்கள் வெளிநாட்டுலலாம் போய்
போய் இந்த மாதிரி முதலீட்டு பண்ணியிருக்கோம், இந்த இது முதலீட்டு பண்ணியிருக்கோம்னு சொல்றீங்களே, நீங்க வெளிநாட்டுல போய் முதலீடு பண்ணது உங்களுக்காகவா இல்ல நம்ம மக்களுக்காகவாங்கிற மாதிரி அவர் ஒரு டோனியில கேட்டிருந்தாரு. வெளிநாட்டு முதலீடுனா இல்ல வெளிநாட்டுக்குள்ள உங்களோட முதலீடா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. ஏப்பா குடும்பமா சேர்ந்து கொள்ளையடிச்சு சம்பாரிச்சு உங்களுக்கே அப்படி இருக்கிறப்ப சொந்தமா சம்பாரிச்சு எனக்கு எவ்வளவு இருக்கும்? ஐ மீன் எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு நெருக்கடியை நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுவே நீங்க வந்து உங்களுடைய மறைமுக கூட்டணியான பாஜக கிட்ட இதை கொடுக்க முடியுமா இந்த நெருக்கடியெல்லாம்? ஒரு ஒரு இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறக்கூடாது, ஸ்டேஜில் இருந்தால் இவ்வளோ தான் பேசணும், இத்தனை நிமிஷம் தான் பேசணும், இந்த இடத்துல இவ்வளோ நேரம் தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போடுறீங்களே, இதே மற்ற கட்சிகளாம் அந்த மாதிரி போடுறீங்களாங்கிற மாதிரி ஒரு கண்ணியமான கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நேராகவே வந்து கேட்குறாரு. மக்களிடையே நின்று கேட்டதெல்லாம் ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசியல் தலைவருக்கான நெருக்கடிகளை கொடுத்து அவரை பக்க அரசியல்வாதியாக மாற்றிட்டு இருக்காரு. இதே பாதையில் கரெக்டான ஸ்ட்ராட்டஜியோடு அவர் போனார் அப்படின்னா நிச்சயமாக 2026 ஒரு மேஜிக் நடக்க தான் போகுது, ஒரு அதிசயம் நடக்க தான் போகுது. ஆனால் ஆஸ் பர் த ரியாலிட்டி என்னன்னா விஜய் அவர்கள் எதிர்க்கட்சியாக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா விஜய்க்கும் மக்கள் ஓட்டு மக்கள் செல்வாக்கு இருக்குது. ஆனால் அதிமுகவுடைய அந்த ஆடியன்ஸ், அதிமுகவுடைய கட்சியினரை வந்து புல் பண்ணுற விதமாக எம்ஜிஆர் பற்றி பேசுகிறதும் அண்ணா அவர்களை பற்றி பேசுகிறதும் பார்த்திங்க அப்படின்னா வாடிக்கையாக வைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அரியலூர்லேயும் அது நம்ம நல்ல டைரக்டாகவே தெரிஞ்சிச்சு. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் பெரியாருக்கு வணக்கம், அறிஞர் அண்ணாவுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து உரையாடல் ஆரம்பிக்கிறது. ஏறக்குறைய ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பேசுறாரு. நான் பேசுறதே ஒரு 3 நிமிஷம் தான், அதுக்கே இவ்வளவு நிபந்தனைகளா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஆனா இந்த ஸ்பீச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட இருக்கு. ரெண்டாவது திருவாரூருக்கு போறாரு. அங்க போனா திருவாரூர் தேர் ஓடலை, ஆனா அந்த தேர் நாங்க தான் ஓட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் சொந்த ஊர்லேயே நீங்க கருவாடு விற்கிற அளவு கூட இல்லை திருவாரூர், இவ்வளோ நிபந்தனைகளை வச்சிருந்தீங்களே, இதெல்லாம் செஞ்சீங்களா? இத்தனை கோரிக்கைகள் எல்லாம் ஐ மீன் எத்தனையோ திட்டங்கள் என்னென்னமோ திட்டங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து எல்லா துறைகளுமே இருக்கா, அந்த இருக்கிற ஹாஸ்பிட்டலில் சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு அங்கே இருக்கிற கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் அங்கே இருக்கிற திருவாரூரை சேர்ந்த ஒரு அமைச்சரை நேரடியாக சுட்டி காட்டுற விதமாக சில விஷயங்களும் அவர் செஞ்சுட்டு இருந்தார். ஓகேங்களா? இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அவர் வந்து பண்ண சில விஷயங்கள். இது ஓவராலாக நம்ம பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சாக்க அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்து நான் ரியாக்ட் பண்ணி பேசணும். அதுலேருந்து கட் பண்ணி நம்ம முன்னாடியெல்லாம் ஒரு ஃபார்மெட்டில் பண்ணுவோம்ல, நம்ம தாவைக்க தலைவர் வந்து ஸ்பீச் பேசிகிட்டு இருப்பாரு, அதை பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ணுவோம்ல, அந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம பண்ணணும். ஸோ அதை நம்ம அப்கமிங்கில் பண்ணுவோம். ஏன்னா வீடியோட டியூரேஷன் கருதி நான் வந்து இந்த வீடியோ இந்த இடத்துல நிறைவு பண்ணிக்கிறேன். கடந்த ஒரு வீடியோ நம்ம பேசியிருந்தோம், ஆலெக்ஸ் இன் ஒண்டர்லேண்டுடைய ஃபேமஸ் அலெக்சாண்டர் பாபு அவர்களுடைய ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷோவை பற்றி நம்ம ஓவரால் ரிவ்யூ கொடுத்துருந்தோம். அது ஒரு நல்ல ஆதரவு கிடைச்சிருந்தது. ஸோ அது மாதிரி தொடர்ச்சியாக நம்ம வீடியோக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை நிறைவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய். Thanks for watching.